அனைவருக்கும் வணக்கம். இது வானவில் டிவியின் பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். நான் உங்க தேவிப்ரியா. நான் உங்க யோகப்பிரியா. மேம், நம்ம ஷோவோட 100th எபிசோடில் நீங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்ததில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். அண்ட் ஆல்சோ நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு தெரியும், பட் இவ்வளோ அழகாக பாடுவீங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல மேம். சூப்பராக பாடுறீங்க. அண்ட் ஆல்சோ விஸ்காம் வைபோட சேர்ந்து பயங்கரமாக இன்ட்ராக்ட் பண்ணி பாடியிருந்தீங்க. யா, தேங்க்யூ. அப்போனா இன்னைக்கு என்ன கொஷின்ஸ் கிடையாதா? அதே டி பேசும் நேரம்ல கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்குமா? உங்களுக்காகவே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன? இன்னைக்கு நாங்கள் உங்ககிட்ட கொஸ்டினே கேட்க போகிறது இல்லை. உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கறதுக்குனே ஆடியன்ஸ் நேராக எங்கள் ஸ்டுடியோக்கு வந்துட்டாங்க. அதுவும் யார் தெரியுமா? ஜென்சி கிட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் இன்னைக்கு லைவாக பதில் சொல்ல போறீங்க. ஓ, கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இதோ எவ்வளோ ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க பாருங்க, உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய் மேம், நான் ரக்ஷிதா. நான் ஒரு கேள்வி கேட்கணும். மென்ஸ்ட்ரல் கப்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது? யா, மென்ஸ்ட்ரல் கப்புங்கிறது இப்போ ரீசெண்டாக நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மென்ஸ்ட்ருவேஷன் அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த காலத்தில் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இலை தழையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில இதில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் மாற என்ன ஆச்சுன்னா சானிட்டரி நாப்கின்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ சானிட்டரி நாப்கின்ஸ் வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்லோவாக என்ன ஆச்சு, அந்த சானிட்டரி நாப்கின்ஸ்லேயுமே கொஞ்சம் ஏதோ பிளாஸ்டிக்லாம் கலந்துருக்கு அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் டாக்ஸின்ஸ் கலந்துருக்கு அப்படிங்கிறதுனால தேவேர் சேஞ்சிங் இட் டு சரி இப்போ நம்ம வந்து நிறையா மென்ஸ்ட்ரல் கப்ஸ் வந்திருக்கு, பீரியட் பேண்டீஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ திருப்பியும் வந்துட்டு பழைய காலத்தில் நம்ம அம்மாலாம் யூஸ் பண்ண காலத்தில் கிளாத் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி திருப்பி இப்போ கிளாத்ஸும் வந்திருக்கு. பட் அந்த கப்பு யூஸ் பண்ணுறதால நம்ம வெர்ஜினிட்டி போயிடும்னு நினைக்கக்கூடாது. அந்த கப் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிகான். ஒரு கப் மாதிரி இருக்கும், கீழே வந்து ஒரு பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லெட் மாதிரி ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிபெண்டிங் ஆன் த பர்சன்ஸ் ஃப்ளோ, ஒரு லேடிக்கும் ஒரு விதமான ஃப்ளோ இருக்கும். சில பேருக்கு மாடரேட் ஃப்ளோ இருக்கும், சில பேருக்கு வந்து ஹெவி ஃப்ளோ இருக்கும். அப்படி இருக்கிறச்சே அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கப் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் இருக்குது, லார்ஜ் இருக்குது, ஸ்மால் சைஸ் கப் இருக்குது. அது இன்சர்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா, அது சின்ஸ் இட் இஸ் மேடப் ஆஃப் சிலிகானில் மேடப்பாக இருக்கிறதுனால அது ஈஸியாக ப்ளையபிளாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் யூ கேன் ஃபோல்ட் இட் அண்ட் இன்சர்ட் இட் இன்சைட். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. யூ கேன் ஸ்டாண்ட் அண்ட் இன்சர்ட், லை டவுன் பண்ணி கூட நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்டேயும் கேட்கலாம். இல்லாட்டாலுமே உங்களுக்கு நிறையா இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸை பார்த்து கூட நீங்கள் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு கப்பு வந்து நார்மல் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ அப்படிங்கிற போது நமக்கு வந்துட்டு 70 to 80 ml ஆஃப் பிளட் லாஸ் இருக்கும். நீங்கள் அந்த கப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 12 hours வரைக்குமே நீங்கள் அந்த கப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அது போடும்போது என்னாகும், ஒரு வேக்யூமில் போய் அது அப்படியே வந்து செட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்கிற அந்த ஸ்டில்லெட்டை நீங்கள் பிஞ்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா வேக்யூம் ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா யூ கேன் ட்விஸ்ட் அண்ட் take it out. So how to clean your menstrual cup? So மற்ற ஐட்டம்ஸ் வாட் எவர் யூ யூஸ், எதர் இட் இஸ் கிளாத் ஆர் பீரியட் பேண்டியாக இருக்கட்டும், சில விஷயம் டிஸ்போசபிளாக இருக்கும், சில விஷயம் வந்துட்டு கிளாத்னால் நம்ம வாஷிங்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். மென்ஸ்ட்ரல் கப்ஸுங்கிறது இட் ஹேஸ் டு பி ஸ்டெரிலைஸ்ட். ஸோ அதை எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக உங்களோட அந்த மென்ஸ்ட்ரல் பிளட்டை நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மென்ஸ்ட்ரல் கப்பை சோப் வச்சு நீட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. செப்பரேட்டாக ஒரு சோப் வச்சுக்கோங்க, நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணணும். ஸ்டெரிலைஸ் பண்ணும்போது put it in hot water and sterilize it for 2 to 5 minutes. திருப்பியும் நீங்கள் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறதால if the woman is a swimmer, she can definitely go and swim. நம்ம நார்மலாக நம்ம மற்ற ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். சைக்கிளிங் பண்ணுறதோ இல்லைனா ஜிம்முக்கு போகிறதோ எல்லாமே we can do. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் மோர் ஓவர் நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ இப்போ மாதம் நம்ம வந்து இதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஒன்று வாங்கினோம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 years வரைக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் டவுட் கிளியர் ஆச்சா? ஓகே மேம், தேங்க்யூ. ஹாய் மேம், என் பேர் கனிமொழி. நான் ப்ரைவேட் பார்ட்டை எப்படி ஹைஜீனிக்காக நம்ம பார்த்துக்கிறது? எஸ், இந்த கேள்வி வந்து எல்லார் மனசுலையுமே இருக்குது. ப்ரைவேட் பார்ட்டை வந்து எப்படி ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் அப்படின்னு. எல்லாருக்கும் வந்து ப்ரைவேட் பார்ட்டில் வந்து தெர் இஸ் ஹேர். ஸோ அந்த ஹேர் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த ஹேரை எடுக்கவோ இல்லைனா நம்ம வந்துட்டு நிறையா மார்க்கெட்டில் நிறையா ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணவோ இல்லைனா ரேசர் யூஸ் பண்ணி எடுக்கவோ இல்லைனா வேக்சிங் யூஸ் பண்ணி எடுக்கவோ அதெல்லாம் என்றைக்குமே பண்ணக்கூடாது. அது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த ஹேர் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் ப்ரொடெக்ஷன்.
ஸோ இப்போது அந்த மாதிரி பண்ணுறச்சே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஸ்கின்ல அந்த ஏரியா இஸ் வெரி டெலிகேட். ஸோ அந்த ஸ்கின்ல வந்து அப்ரேஷன்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு மைனர் கட்ஸ் இருந்தால் கூட that will cause a lot of infections. ஸோ ரெகுலர் கிளீனிங் வித் சோப் அண்ட் வாட்டர் a big no-no. ரெகுலர் கிளீனிங் வித் எனி இந்த மாதிரி வாஷ் யூஸ் பண்ணுறது, மார்க்கெட்டில் நிறைய வாஷஸ் கிடைக்கிறது, அந்த மாதிரி வாஷ் யூஸ் பண்ணுறது இஸ் ஆல்சோ அ பிக் நோ. அண்ட் மூணாவது வந்து ரெகுலர் டவுஷிங், விச் மீன்ஸ் நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இல்லை ஆஃப்டர் அ செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வாட் ஜென்ரலி விமன் ட்ரை டு டூ இஸ் தட் அவங்க வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. that is also a big no-no. டெட்டால் ஊற்றி கழுவுறது is also a big no-no. ஸோ நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா எனி டைம் whenever you use the restroom, நீங்கள் வந்துட்டு யூரின் போனாலும் சரி இல்லைன்னா மோஷன் போனாலும் சரி, ஆல்வேஸ் clean your private part only with normal water. ஓகே, நார்மல் வாட்டர் வச்சு மட்டும் க்ளீன் பண்ணிக்கிட்டா போகிறோம், வேறு எதுவுமே பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே மேம், தேங்க்யூ. ஹாய் மேம், நான் ரேஷ்மா. மூட் ஸ்விங்ஸ் ஆகுது, ரொம்ப பீரியட் டைமில் மட்டும் ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் ஆகுது. ஏன்னு தெரில, யார் பேசினாலும் எரிஞ்சு விழுறோம், தூங்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்குது. அது ஏன் மேம்? ஓகே, பீரியட் சமயத்துலன்னு மட்டும் கிடையாது. ஃபீமேல் பாடி இஸ் பியூட்டிஃபுல்லி டிசைன்ட் பை காட். ஏன்னா நமக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனால தான் உலகத்தில் நம்ம எல்லா தாய்மார்களும் வந்து எல்லா குழந்தைகளையும் பெற்றெடுக்க முடியறது. ஸோ அந்த ஹார்மோன்ஸ்னால தான் நமக்கு வந்து நார்மல் பீரியட்ஸும் மாதம் நமக்கு வந்து வருது. அந்த ஹார்மோன்ஸ்னால தான் நம்மளோட உடம்புல வந்துட்டு அந்த ஃபெமினைன் சேஞ்சஸ், அந்த அவர் கிளாஸ் அப்பியரன்ஸ், அந்த பிரெஸ்ட் சேஞ்சஸ், அந்த ஹிப் வைடனிங், ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் தி ஹார்மோன்ஸ். ஸோ அப்போது இந்த மூட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பீரியட் சமயத்தில் மட்டும் வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிலையும் வரும். இப்போ ப்ரெக்னன்சியில் சில பேருக்கு வந்துட்டு ஒன்றுமே இருக்காது, சின்ன விஷயத்துக்கு போய் கோச்சிப்பாங்க, எதுவுமே இருக்காது அதுக்கு போய் ஹஹஹஹான்னு நல்லா சிரிப்பாங்க. சரியா, ஒன்றுமே விஷயம் இருக்காது அதுக்கு போய் சண்டை போடுவாங்க, சிலத்துக்கு அழுவாங்க. It is all because of the estrogen and progesterone hormones. So basically நமக்கு வந்துட்டு இந்த பீரியட்ஸில் ஃபர்ஸ்ட் 15 டேஸில் ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன் வந்து நம்மளோட பாடியை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்? ப்ரெக்னன்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அந்த ஹார்மோன் இருக்கும்போது நமக்கு வந்து பெருசாக மூட் ஸ்விங்ஸ் எதுவும் ஜாஸ்தி இருக்காது. பிகாஸ் அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த டைம் வென் ஓவுலேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அந்த 15th டே, தட் இஸ் 10th டேலேருந்து 16th 17th டே வரைக்கும் நமக்கு ஓவுலேஷன் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் தட் லேடி வில் பி வெரி ஹாப்பி, வெரி ஜாயஸ் அண்ட் அவளுக்கு வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக தெரியும். அதுக்கப்புறமா என்ன ஆகும், ப்ரெக்னன்சி இல்லை நமக்கு பீரியட்ஸ் தான் வரப்போகிறது அப்படிங்கிறது வந்துட்டு பாடிக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து டேக் ஓவர் பண்ணும். ஸோ அப்போ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் டேக் ஓவர் பண்ணும்போது அப்புறம் என்ன ஆகும், பீரியட் வரைச்சு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹேஸ் டு கம் டவுன். ஸோ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டிக்ளைன் ஆகும்போது நமக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தி வருது. ஸோ இது வந்து பீரியட்ஸ்க்கும் வருது, ப்ரெக்னன்சிலையும் இந்த மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்குது. ஏன் மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன் நமக்கு நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத போது எவ்வளோ அளவுக்கு இருக்கோ அதை விட ஒரு 10-20 மடங்கு ஜாஸ்தி இருக்கும் ப்ரெக்னன்சியில். ஸோ அதனால கொஞ்சம் வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இதே மூட் ஸ்விங்ஸ் நாளை பின்ன மெனபாஸ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்துக்கு கோவப்படுவாங்க, சின்ன விஷயத்துக்கு அவங்களுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆவாங்க, சின்ன விஷயத்துக்கு கத்துவாங்க. ஸோ மூட் ஸ்விங்ஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் அ உமன்ஸ் லைஃப். ஸோ மோர் தென் அஸ் அவர் ஸ்பவுஸ் ஹேஸ் டு டீல் வித் இட். கரெக்ட் மேம். நம்ம மூட் ஸ்விங்கை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதானே? ஸோ நெக்ஸ்ட் யார் கேட்குறான்னு பார்க்கலாம். ஹலோ மேம், நான் பாவனா. ஐ ஹவ் ஒன் கொஷின். பீரியட்ஸ் டைமில் ஹெவி ஃப்ளோ வருது, நார்மலாக அப்நார்மலாக? அண்ட் அந்த டைமில் வந்து எனக்கு பெயின்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கும் இதே கேள்வி தான் மேம். ஓவர்ஃப்ளோ ஆகுது, எதனாலனே தெரிய மாட்டேங்குது. ஜென்ரலாகவே நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. பரவாயில்ல, ஒரு ஆடியன்ஸ் இது கேட்டுட்டாங்க. கரெக்ட். ஸோ இப்போ பீரியட்ஸ் நார்மலாக நான் சொன்ன மாதிரி 75 to 80 ml இஸ் த நார்மல் ஃப்ளோ. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு 100 ml மேலே நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி சம்திங் அப்நார்மல். அது நம்ம வந்துட்டு ஏதாவது வந்து எவாலுவேட் பண்ணணும். பீரியட் ஜாஸ்தியாக வருது அப்படின்னா அம்டின் நம்பர் ஆஃப் காசஸ் ஆர் தேர். ஸோ எய்தர் யூட்ரஸில் ஏதாவது ஒரு காசாக இருக்கலாம், இல்லை ஓவரியில் ஏதாவது ஒரு காசாக இருக்கலாம். ஸோ இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஏஜ் கேட்டகரியில் வராங்க அப்படின்னு. ஸோ சின்ஸ் தி வியூவர் பிலாங்ஸ் டு த ஒரு
ஏர்லி 20s இருப்பாங்க போல். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு யூஸ்வலாக வந்துட்டு ஓவிலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ப்ளீடிங் ஆகுது. பட் அதர்வைஸ் ப்ளீடிங் ஜாஸ்தி ஆனாலுமே தெர் ஆர் ஃபியூ காசஸ் விச் ஆர் தேர் டு காஸ் இன்க்ரீஸ்ட் ப்ளீடிங். ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நமக்கு வந்துட்டு ப்ளீடிங் உதிரம் நிறையா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஓவரியில் ஏதாவது ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா கூட நமக்கு வந்து ப்ளீடிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ப்ளீடிங் ஜாஸ்தி போகுது அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு? இஃப் சம்திங் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் அவர் பாடி, அப்போ என்ன ஆகும்? நமக்கு வந்து அனீமியா வரும். ஸோ இப்போ அனீமியாங்கிற போது ரத்த சோகை வரும். ஸோ அதனால தான் அந்த பொண்ணு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு டயர்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இப்போ டயர்டாக இருக்கிறதுக்கு ரீசனே வந்து ரத்த சோகை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஷீ ஹேஸ் டு கெட் ஹர் செல்ஃப் செக்டு. முதல்ல வந்து அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அண்ட் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் ஹெவி ஃப்ளோ அதையும் பார்த்துட்டு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஒரு ஜென்ரல் ஒர்க்அப். ஈவன் இப்போ ஏதாவது ஒரு தைராய்டு இஷ்யூ இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு ஹெவி ஃப்ளோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ப்ளீடிங் நிறைய வருது அப்படின்னா நீங்கள் போய் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமா ஆகும். போய் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். தேங்க்யூ மேம். மேம் நீங்கள் கவனிச்சிங்களா, இருக்கிறதுல எல்லா கேர்ள்ஸ்னால் நம்மள்ட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பையன் மட்டும் நான் கேள்வி கேட்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நானும் பார்த்தேன். என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்துடலாமா? கண்டிப்பாக. ஹலோ மேம், நான் திரு. எனக்கு ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ எப்படின்னா அப்போ காலத்துலலாம் வந்து நார்மல் டெலிவரி தானே மேம் வருது, இப்போ ஏன் சிசரிங் வருது? அது எதனால் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வெரி நைஸ். ஸோ அந்த காலத்தில் வந்து நார்மல் டெலிவரி தான் நிறைய இருக்குது. கரெக்ட். ஏன் நார்மல் டெலிவரி நிறைய இருக்குன்னா அந்த காலத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற ஃபெசிலிட்டி நிறைய பேர்கிட்ட இல்லை. அண்ட் அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறைய வீட்டில் தான் சுகப்பிரசவம் பார்ப்பாங்க. அவங்களோட பாட்டியாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட மாமியாராக இருக்கட்டும், அவங்களோட அம்மாவாக இருக்கட்டும், வீட்டில் நிறையா சுகப்பிரசவம் பார்ப்பாங்க. மூணாவது, அந்த காலத்தில் சுகமாக நல்லா சாப்பிட்டாங்க, நல்ல ஒரு சத்துள்ள உணவாக சாப்பிட்டாங்க. நம்ம மில்லட்ஸ்லாம் இப்போ இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அப்போல்லாம் நம்மளோட அம்மா அப்பா காலத்துலையோ இல்லை நம்ம தாத்தா பாட்டி காலத்துலையோ மில்லட்ஸ் வேர் இன்க்ளூடட், ரொம்பவே நல்லா இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா அந்த காலத்தில் சும்மா ஒரு இடத்துல நம்மளை மாதிரி உட்காரறது கிடையாது. ஸோ எல்லாரும் போய் வயல் வேலை பார்க்குறதும் அண்ட் பெருசாக கொளுத்து வேலை பார்க்குறதும், அக்ரிகல்ச்சர் வாஸ் அ வெரி பிக் திங் தட் டைம். ஸோ இப்போ தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழிஞ்சிக்கிட்டே வருது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சுகப்பிரசவம் தான். பெயினை வந்து டாலரேட் பண்ணுறதுக்கு நிறைய விமன் இருந்தாங்க. இப்போ இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னால் பெயின் டாலரேட் பண்ண முடியல மேடம், அதனால நீங்கள் வந்து எனக்கு சிசேரியன் பண்ணிவிடுங்கன்னு சில பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. எல்லாரும் கேட்குறாங்கன்னு சொல்ல மாட்டோம், பட் சில பேஷண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. பட் இப்போக்கான நார்மல் டெலிவரிக்கான ரேட்ஸுமே ஏன் கம்மியாகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு ஜஸ்ட் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். ஸோ குழந்தை வந்து தலை கீழே இருக்கணும், அம்மாவோட இடுப்பு எலும்பு நல்லா இருக்கணும், அண்ட் குழந்தை வர பாதை ஷுட் ஆல்சோ பி குட், அண்ட் கர்ப்பப்பையோட வாய்ப்புறம் நல்லா திறந்து அதுக்கப்புறமா தான் குழந்தை வெளியில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அந்த காலத்தில் நம்ம பார்த்தோன்னா குழந்தைங்களோட வெயிட், பிறக்கிற குழந்தைங்களோட வெயிட் என்ன, மேக்ஸிமம் ஒரு 2.2லேருந்து ஒரு 3.2 வரைக்கும் தான் மேக்ஸிமமாக இருந்தது. இப்போ நார்மல் வெயிட்டே நமக்கு வந்து 3.3க்கு மேலே தான் நார்மல் வெயிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய குழந்தைய வந்து நம்ம நார்மல் டெலிவரி பெற்றெடுக்கும் போது சில இடுப்பெலும்பால் முடியுது, சில இடுப்பெலும்பால் முடியலை. எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காருல்ல. ஸோ நெக்ஸ்ட் யார் என்ன கேட்குறான்னு பார்ப்போம். ஹாய் மேம், திஸ் இஸ் சோஃபியா. பீரியட்ஸ் டைம் அப்போது பெயின் இருக்குது, ஓகே. பட் பீரியட்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே ரொம்ப பெயினாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிறோம், ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்குது, மந்தமாக இருக்குது, அது ஏன் மேம்? கரெக்ட். பீரியட்ஸ் போது பெயின் இருக்குது அப்படிங்கிறது தட் இஸ் நார்மல். ஏன்னா பீரியட் போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நம்மளோட கர்ப்பப்பை இருக்குது இல்லையா, பீரியட்ஸ் போது நம்ம கர்ப்பப்பை புழிஞ்சி அந்த பீரியடை வெளியில் தள்ளுது. ஸோ இப்போ எதையாவது ஒன்று புழியிறோம் அப்படின்னா அப்போ அந்த பெயின் இருக்கும். ஸோ இப்போது அந்த பெயின் வந்து பீரியட் வரத்துக்கு முன்னாடிலேருந்தே வருது அண்ட் பீரியட் வரச்சேவும் வருது, பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமும் வருது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பெயினை வந்து நாங்கள் ட்ரிபிள் டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா திஸ் ஹேஸ் டு பி எவாலுவேட்டட். இதை வந்து டெஃபினட்டாக அவங்களோட கைனகாலஜிஸ்ட்டை கொண்டு போய் காமிச்சு இது எதனால் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இது வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷனில் இது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சீக்கிரமாக போயிட்டு அவங்க கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து இதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை உடனடியாக
எடுத்துக்கணும். நீங்கள் போய் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பாருங்கள். தேங்க்யூ மேம். ஹாய் மேம், என் பேர் சுபாஷினி. பிரஸ்ட் கேன்சர் சிம்டம்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? வெரி குட். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நம்பர் 1 இன் இந்தியா. நம்பர் 2 இஸ் த cervical கேன்சர். ஸோ அப்படி இருக்கிறச்சே அதுக்கான சிம்டம்ஸ் இப்போ ரெகுலராகவே மாதவிடாய், தட் இஸ் யாருக்கெல்லாம் மாதவிடாய் வருதோ ஒரு 20 வயசுலேருந்தே 18-20 வயசுலேருந்தே யாருக்கெல்லாம் மாதவிடாய் வருதோ மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களோட டாப் அண்ட் பிரேசியரை கட்டிட்டு நீங்கள் உங்களோட செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். அது எப்போ பண்ணணும்? மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம், முடிஞ்சு ஒரு 5 நாள் 6 நாளில் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் லெஃப்ட் மார்பை நீங்கள் வந்துட்டு ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். அண்ட் ரைட் மார்பை வந்து யூஸ் யோர் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்கள் எய்தர் நீங்கள் நின்றுக்கிட்டும் பார்க்கலாம், இல்லைனா நேராக படுத்துக்கிட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நின்று பார்க்கும்போது ஒரு மார் பெருசாகவும் ஒரு மார்பு சின்னதாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தட் இஸ் நார்மல். ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். ஒரு நிப்பிள் மேலே ஒரு நிப்பிள் கீழே இருக்கிறது இஸ் ஆல்சோ அப்சல்யூட்லி நார்மல். அதுலேயுமே கிராஸ் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போய் உங்கள் டாக்டரை பாருங்கள். ஸோ நீங்கள் மார்பகத்தை செக் பண்ணும்போது என்றைக்குமே மார்பகத்தை வந்து இப்படி அமுத்தி பார்க்கக்கூடாது. அப்படி அமுத்தி பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் ஏதோ கட்டி இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும். பிகாஸ் நம்ம மார்பகத்தை வந்துட்டு இட் இஸ் மேட் அப் ஆஃப் லாட் ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ அதனால் அது அப்படி தான் தோணும். நீங்கள் செக் பண்ணும்போது ஆல்வேஸ் யூஸ் த பல்ப் ஆஃப் யுவர் ஃபிங்கர். ஸோ நீங்கள் வந்து இதுதான் மார்பகம் அப்படின்னா நீங்கள் இப்படி வந்து செக் பண்ணி பார்க்கணும். எப்படி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா, உங்கள் மார்பகம் இப்படி இருக்குது அப்படின்னா நடுவில் வந்து நமக்கு நிப்பிள் இருக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி இப்படி ரொட்டேட்ரி மூமெண்ட்ஸில் இப்படி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் உங்கள் நிப்பில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி பார்த்ததுக்கப்புறமா தண்ணி மாதிரியோ இல்லை பால் மாதிரியோ இல்லை ரத்தமோ இல்லை ஏதாவது க்ரீனிஷாக ஏதாவது டிஸ்சார்ஜ் வந்ததுன்னா நீங்கள் உடனே உங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ இது வந்து மாதம் உங்கள் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களோட மார்பகத்தை நீங்கள் 2 மார்பகத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். பீரியடு போது அண்ட் பீரியடுக்கு முன்னாடி செக் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே லம்ப் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். பட் தட் இஸ் நாட் தட் ரைட் டைம் டு செக். ஸோ த ரைட் டைம் டு செக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமிடியட்லி ஆஃப்டர் பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 5th டே 6th டே போல் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ செக் பண்ணும்போது நீங்கள் ரெகுலராக பார்க்கும்போது உங்களோட ஸ்கின்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது. ஸ்கின்ல வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து ஆரஞ்சு பழம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் வந்து புள்ளியாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃப்ரெஞ்சில் வந்து பியூதராஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கரிங் தட் இஸ் அந்த ஸ்கின்னே வந்து ஒரு உள்வாங்கின மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனே போய் செக் பண்ணிக்கணும். நிப்பிலே உள்ளே வந்து இழுத்துருக்கு அப்படின்னா உடனே செக் பண்ணிக்கணும். ஃபங்கஸ் மாதிரி காலிஃப்ளவர் மாதிரியே க்ரோத் தெரியுதுன்னா அப்போ டெஃபினட்டாக நீங்கள் போய் செக் பண்ணணும். சரியா? உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. உங்களோட அம்மா, உங்களோட பாட்டி, உங்களோட பெரியம்மா, உங்களோட அத்தை, இவங்க யாருக்காவது ஏதாவது இந்த மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் வந்திருக்குன்னா நீங்கள் டெஃபினட்டாக போய் செக் பண்ணிக்கணும். ஸோ இது டெஃபினட்டாக நீங்கள் பண்ணணும். அதை தவிர அக்கிளில் ஏதாவது நரிக்கட்டினா மாதிரியோ இல்லை கழுத்து பகுதி கிட்ட ஏதாவது நரிக்கட்டினா மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபீலிங் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் போய் உங்களோட டாக்டரை செக் பண்ணுறது நல்லது. இப்போது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிற லேடிஸ் வந்து 40 வயசு கீழே இருக்காங்க அப்படின்னா அப்போது வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஆஃப் போத் த பிரெஸ்ட் பண்ணிக்கணும். 40 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா எக்ஸ்ரே மேமோகிராம் வந்து பண்ணிக்கணும். ஸோ இப்போது நமக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ரே மேமோகிராம் ஷுட் பி ரிப்பீட்டட் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ்க்கு ஒன் டைம் in 2 years it has to be repeated. So that's how we have to check. தேங்க்யூ மேம். மேம், இவ்வளோ நாளாக வந்துட்டு நாங்கள் தான் கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ ஆடியன்ஸே வந்துட்டு உங்கள்கிட்ட டேரெக்டாக கேள்வி கேட்டு நீங்களே டேரெக்டாக லைவாக வந்து ஆன்சர் கொடுத்ததுல இன்னுமே அவங்களுக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகி நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவுமே எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லை, உங்கள் பேஷனை எங்கள் மீடியா மூலமாக இப்போ எல்லாருக்கும், அதுவும் எங்கள் விஸ்காம் வைப்ஸோட சேர்ந்து நீங்களும் வைப் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அண்ட் பெருமையாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். என்னோட பேஷனை வந்து உங்கள் மீடியா மூலமாக வெளிப்படுத்தினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச்.